ஆனா நடிகர் விஜய்க்கு வந்து சர்வேல 40% வந்து ஓட்டு விழுதுன்னு சொல்லி செங்கோட்டையன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய யாரும் இத்தனை பெர்சன்டேஜ் அவங்களுக்கு அத்தனை பெர்சன்டேஜ் இவங்களுக்குன்னு யாரும் யாரையும் கணிக்க முடியாது. ஏன்னா ஓட்டு போட போறது ஜனங்க. அதனால வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் யாரு ஜெயிக்கணும், யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறத. அது நான் கூட இப்ப நான் சொல்லும்போது 200 தொகுதியில எல்லாருமே 200 தொகுதி அது அவங்களுடைய உரிமை. அவங்க சொல்றாங்க அந்த பெர்சன்டேஜ் மட்டும் யாரும் கணிக்க முடியாது. அது எலெக்ஷன்ல ஓட்டு பவுலிங் ஆகுது பார்த்தீங்களா, அதை வச்சுதான் அதுவே எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, இவ்வளவு பேர் இத்தனை சதவீதம் ஓட்டு போட்டிருக்காங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர நம்ம குத்து மதிப்பா ஒரு 10 பேரை கட்டினீங்கன்னா தெரு தெருவா சந்து சந்தா போய் கேட்டோமா இல்லையே. ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ல, டீ கடையில, ஹோட்டல்ல எடுத்துட்டு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்றது தவறு. அதனால அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்ப பழசு எல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப்ல அவங்க சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும் எதிர்கட்சி யாரு அப்படிங்கிறது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி அடுத்த ஆளுங்கட்சி யாருங்கிறது தெரியும். அடுத்து எதிர்கட்சியா வரப்போறது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என் வாயில நீங்க ஏன் கிட்டுறீங்க?